உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு சுதந்திர நாள் இல்லைங்களா? கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாமா? அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வளர்மதி. ஈரோடு மாவட்டம் சித்தோடுங்கிற பகுதியில் இருந்து தான் அந்த பொண்ணான தொழில் வாய்ப்பு எடுத்து அம்மாவும் பொண்ணுமா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளில் இன்னைக்கு ஈரோட்டில் உங்களை ரொம்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எனக்கு இந்த தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் படித்தள பொறுப்பாளராக வேலை பார்த்துட்டு இருந்த நபர் தான். ஆனால் எனக்கு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை, பொருள் விற்கிற வேலை, இதெல்லாம் அலைய முடியாது நம்மளால அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னாவே தெரியும் இல்லைங்களா? அட்டன்ஸ் எடுத்துட்டு ஆலமரத்தடியில் படுத்து தூங்குற வேலை, அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு இதெல்லாம் பொருள் விற்கிற வேலை, ஆள் பிடிக்கிற வேலை, இதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் வேண்டான்னு சொன்னோம். ஆனாலும் கட்டாயப்படுத்தி இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்த பிஸ்னஸை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேன், நான் சம்பாதிப்பேன். அப்போ நீங்களும் ஜெயிச்சே ஆகணும், சம்பாதிச்சு ஆகணும்னு தான் இந்த வாய்ப்பை கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கொடுத்த நபர் தான் இன்னைக்கு எஸ்டிசி லீடர் மாரிமுத்து சாரும் கல்பனா மேடமும். சாருக்கும் மேடத்துக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். இன்னைக்கு அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆனால் பெஸ்ட்டாக பண்ணணும் இல்லைங்களா? ஆயுர்வேதத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த டைமில் கொரோனா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் எனக்கு இந்த ஆயுர்வேதத்தோட மகத்துவம் தெரிஞ்சுது. சுகர் புண்ணுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஊண்டு கிளிங் அப்படிங்கிற ஒரு சின்ன மருந்து கொடுத்துருந்தோம். அது பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஒரு 10 நாள்லேயே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துச்சு. அதன் மூலமாக தான் வெல்னஸ் சென்டர் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். அந்தளவுக்கு நிறைய ரிசல்ட் சொல்ல முடியும், ப்ராடக்ட் ரிசல்ட்னா. ஆனால் இன்றைக்கி வந்தது வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இன்றைக்கி குழந்தை இல்லாத கப்பிள்ஸுக்கு நிறையா கொடுத்து ரிசல்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 14 கப்பிள்ஸுக்கு மேலே ரிசல்ட் இருக்குது. இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் மாதம் 4000 வரை பர்ச்சேஸும் 10,000 வரை பர்ச்சேஸும் பண்ணி இன்றைக்கி சர்டிஃபிகேட்டும் பின்னும் வாங்கின அத்தனை லீடர்ஸுங்களுக்குமே மனசார வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பிராண்ட் நியூவா சோல்ஜர், ஆர்ச்சர், வாரியர் ரேங்க் முடிச்சு வந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பிராண்ட் நியூ டிடிசிக்கு சொல்லி ஆகணும். சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னார் இல்லைங்களா? அந்த வெல்னஸ் சென்டர் ஓனர் நாங்கள் தான். ஸ்டார்டிங்கில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கே அந்த டைமில் அவருக்கு சரியான சப்போர்ட்டு கிடைக்காதனால அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வெல்னஸ் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லவ் லைனாக இருந்தாலும் டோட்டல் மாரிமுத்து சாரோட டீம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்தார். வந்த இடத்துல எப்படி ஒரு சின்ன குழந்தை பிறந்தோடனே எல்லாமே கற்றுக்குங்களா? கற்றுக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சார் வந்தார். எனக்கு அப்போ இருந்தே தெரியும், பிறந்த குழந்தை இருக்கிற மாதிரியே சாரை தெரியும். வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டவுட்டையும் கேட்டு தெளிவாக கிளியர் பண்ணார். இன்னும் பெருமையாக சொல்லிக்க முடியும் என்னால். சாரோட ஹோம் சர்வ் அமௌண்ட்டு நான் தான் வாங்கினேன். அவங்க அம்மாவும் சார் தான் வந்தாங்க. வந்து வெல்னஸில் சொல்லி புரிய வச்சு என்னோட கையால் தான் அந்த ஹோம் ஷாப் அமௌண்ட்டு வாங்கணும். அதே மாதிரி அவரோட ஹோம் ஷாப்பிலையும் அந்த எலிமெண்ட்ஸ் பிராண்டு பேசுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது அவரோட ஹோம் ஷாப்பில். இன்னைக்கு அது மாதிரி சின்ன சின்ன டவுட்டாக இருந்தாலும் மேடம் எனக்கு தெரியல, இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி வெல்னஸ்க்கு வரப்பெல்லாம் ஒவ்வொரு நியூ கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வரப்பெல்லாம் தர்ஷினி மேடம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன குழந்தையா இருந்தவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிடிசி அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ரேங்க் தான். இன்னைக்கு குரூப் ரெடியூர் வரைக்கும் ஒரு தனியாக போய் பேசுறாரு அப்படின்னா வெல்னஸுக்கு வந்தாவே பேசுறதுக்கு யோசிப்பாரு. தர்ஷினி மேடம் இருந்தால் நார்மலாக பேசுவாங்க, ஆனால் நான் இருந்தால் பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து உட்காருவார். ஏங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த அளவுக்கு பேசாமல் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பேசி டீமை டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார். அடுத்தது சீக்கிரமாக சுற்றி போட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லணும், நான் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரிஞ்ச நபர் தான் வாவனபிரியா மேடம். அவங்களும் இன்னைக்கு ஜோனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் முடிச்சிருக்காங்க. அவங்களும் சீக்கிரமாக இந்த மாதிரி சூட்டு போட்டு வரணும்னு சொல்லி அண்ணனோட பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதே மாதிரி 6 வருஷத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நீங்களும் சீக்கிரமாக சூட்டு போட்டு இந்த ஸ்டேஜில் அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.
அனைவருக்கும் வணக்கம்.